பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். நம்மளை அற்புதமா ஆச்சரியமா நடத்த போறார். விண்ணப்பத்தை கேட்பவரே என்று விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கிருபையாகியானவர், ஸ்தோத்திரமாகியானவர், உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தவரே, ஐயா மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தவரே, ஐயா அதிசயம் செய்தவரே, ஐயா அதிசயம் செய்தவரே. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினே, ஐயா சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினே, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஏசாயா 58:11 அவர் சொன்னார், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நம்ம ஆண்டவருடைய வேலை என்ன தெரியுமா? நம்மளை நடத்துவது. வீட்டில் சின்ன பிள்ளைகளை இருக்கிறவங்கள அது பள்ளிக்கூடம் அனுப்பணும், அதுகளை ட்ரெஸ் போட்டு ரெடி பண்ணணும், சாப்பாடு ஊட்டணும், அவங்கள குளிக்க வைக்கணும். ஒரு குறிப்பிட்ட வயது வரையும் நம்ம அவங்கள கண்காணித்து
நடத்த வேண்டியது இருக்கிறது. பெரிய பிள்ளைகளாச்சுன்னா வளரும்போது அது அவைகளை தன்னை கவனித்து கொள்ளும். இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளை நடத்திக்க முடியாது. நமக்கு ஒரு ஒத்தாசை, உதவி வேணும். என்ன உதவி வேணும்னா, எவர்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ தேவனுடைய புத்திரர் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். நாம் தேவனுடைய புத்திரராக இருந்தால் அனுதினமும் கர்த்தரால் நடத்தப்படணும். நம்ம திறமையில், பக்தியில், படிப்பில், இல்லை எனக்குன்னு சில கொள்கை, ஒரு முடிவு வச்சுருக்கேன் அதுதான் அப்படின்னு சொல்லி அது நடக்கிறதில்ல. அது யார் வேணாலும் கடவுளை அறியாத, பாவத்தில் ஜீவிக்கிற, தேவனை நம்பாத ஆளுகள் செய்கிறது. நம்ம ஆண்டவரை நம்பிட்டோம், கர்த்தருக்கு நம்ம வாழ்க்கை அர்ப்பணிச்சிட்டோம், அவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணிச்சிட்டோம், அவருடைய ஆவியை நம்ம சரீரத்தில் பெற்றிருக்கிறோம். இப்போ அவர் பெற்றுட்டு நீங்கள் சும்மா இருங்க ஆவியானவரே, எனக்கு எல்லாம் தெரியும், நம்ம சுய இஷ்டத்தில் நடக்க ஆண்டவர் விட மாட்டார். இயேசுவை பாருங்களே, லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் 40 நாள் உபவாசித்து அவர் சோதிக்கப்பட ஆவியானவரால் நடத்தப்பட்டாராம். லூக்கா 4ஆம் அதிகாரம் ரொம்ப 1-2 வசனத்தில் இயேசு சோதிக்கப்படும்படி ஆவியானவரால் நடத்தப்பட்டாராம். இப்போ இயேசுவையே ஆவியானவர் நடத்தணும்னா இன்னைக்கு நமக்கு வேணுமா வேண்டாமா? கண்டிப்பாக அவசியம். அதனால தான் எரேமியா 10:23 வசனம் சொல்லுது, நடக்கிறவனுடைய நடைகள் அவனால் ஆகிறதல்ல, அவனை நடத்துகிறவர் கர்த்தரா. இன்னைக்கு நம்மை நடத்தும்படிதான் ஆண்டவராகிய தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார். அதனால தான் வேதத்தில் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார் என்று வேதம் நமக்கு அருமையாய் சொல்லுகிறது. நீங்கள் சீஷருடைய வாழ்க்கையை பாருங்க. இயேசுவை சிலுவையில் அறைஞ்ச உடனே சோர்ந்து போயிட்டாங்க. மனம் அப்படியே துவண்டு போச்சு. என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம், எங்கே போகிறோன்னே தெரியல. எருசலேமில் இருந்து அவங்க பாதாளத்துக்கு இறங்கி போகிறாங்க. எம்மாவுஸ்க்கு நடந்து போகும்போது இயேசுவும் அவர்களோடு சேர்ந்து நடத்தப்பட்டாரா. இயேசுவும் அவர்களோடு வழி நடந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அவர்களை மறுபடியும் எருசலேமில் கொண்டு வந்து கரை சேர்த்து நடத்தின தேவன் உங்களை நடத்த விரும்புகிறார். இந்த நாளில் நடத்த விரும்புகிறார். உங்கள் தொழிலில் நடத்த விரும்புகிறார். பிள்ளைகள் படிப்பில் நடத்த விரும்புகிறார். அப்படி நடத்தும்போது தான் நம்ம இடராத செவ்வையான பாதையில் நடத்தப்படுகிறோம். இதுக்கு தாங்க அவர் வாழ்கிறார், உயிரோடு இருக்கிறார். தாவீதுக்கு இந்த அனுபவம் ரொம்ப இருந்துச்சு. 138ஆம் சங்கீதம் 7 அவர் சொல்றாரு, நான் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் என்னை உயிர்ப்பிப்பேன். வெறும் பஞ்சுமெத்தில் மட்டும் நடக்க மாட்டோம், வெறும் ஆசீர்வாதம் தொட்டதெல்லாம் நடக்கும், ஜெயத்தில் நடக்கிறன்னு மட்டும் நம்ம வாழ்க்கை இருந்துடாது. உபத்திரம் வரும், பாடுகள் வரும், நம்ம எதிர்பார்க்காத காரியங்களை சந்தித்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ மனம் அப்படியே துவண்டு போயிடும். என்னையா இவ்வளவு நன்மை செஞ்சோம், சப்போர்ட் பண்ணோம், எனக்கு விரோதியாக மாறிட்டாங்களே. இப்போ இந்த துன்பத்தின் நடுவில் நடக்கும்போது ஆண்டவர் நம்மளோடு சேர்ந்து நடக்கிறாரா, நம்மளை உயிர்ப்பிக்க, தைரியப்படுத்த. உன்னை பேசிட்டானா, உனக்கு விரோதமாக எழும்பிட்டாங்களா, கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்னு நம்மளை தைரியப்படுத்துவார். அதனால தான் தாவீதுடைய அனுபவம் பூரா கர்த்தரை நடத்துகிறவர் என்று சொல்லுகிறார். 23ஆம் சங்கீதம் 4 பார்க்கும்போது கூட அவர் சொல்லுகிறார். என்ன சொன்னார் தெரியுமா? மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்ல. இன்னைக்கு மரண கண்ணிகள், வியாதிகள், எதிர்பாராத கட்டிகள், மருத்துவ செலவுகள் வந்து நிலைகுலைய செய்கிறது. முன்னமே தெரியாம போச்சே, எவ்வளவு வேதனையில வழியில துடிக்கிறாங்க. பொல்லாத ஒரு உலகம், வியாதியில செத்து மடிகிற உலகத்துல தாவீதை காப்பாற்றி மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்த அவனை அதை நீரூற்றாக்கி கொள் ஆசீர்வாதமாக நடத்தின தேவன் இன்னைக்கு உங்க புலம்பலை மாற்றி, வியாதியை மாற்றி, மருத்துவமனைக்கு மருந்துகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அற்புதமா ஆச்சரியமா நடத்த போகிறார். அந்த தேவன் நடத்தும்படி உங்களை அர்ப்பணிச்சிருங்க. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார் என்ற வார்த்தையின்படி
உங்களை திருப்தியாக்கி நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில இணைந்து தங்களை அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னை நடத்தும் அப்பா, என் வழியில நடந்து சோர்ந்து போயிட்டேன், தோல்வி அடைஞ்சிட்டேன், வழி அடைக்கப்பட்டுருச்சு, உங்க வழியில நடந்து உங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று யாரெல்லாம் செபிக்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமையும் கிருபையும் வல்லமை இறங்கி நடத்தட்டும். ஆசீர்வதியும், தடைகளை நீக்கி போடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்களும் பாருங்க, மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவராகிய தேவன் நம்ம கூட இருந்து நடத்துவார். ஆமென்.